நீங்க 2030 வரைக்கும் கூட்டணி வைக்க மாட்டேன்றீங்களா, எப்படி போய் வைக்கிறீங்கன்னு கேக்குறேன். நான் சொன்ன இது எங்க கட்சி ஐயா, நாங்க யாரோட வேணாலும் கூட்டணி வைப்போம். உனக்கே எரிச்சல் வருது, உனக்கே கோபம் வருது, ஏன் உனக்கு பயம் வருது? நம்ம கட்சிங்க அப்படி பதட்டப்படுறாரு. ஏஐஎம் பிசினஸ் ஸ்கூல்ல MBA ஜாயின் பண்ணா செகண்ட் இயர்லயே இன்டர்ன்ஷிப்ல மாசம் 20,000 இருந்து 33,000 வரைக்கும் ஸ்டைஃபன் கிடைக்கும். 100% பிளேஸ்மெண்ட் assured with salary up to 16 lakhs per annum. Campus at Chennai Nungambakkam. For more details contact. அதிமுக பாஜக கூட்டணியை பார்த்து முதல்வர் ஸ்டாலின் பயப்படுவதாக நேற்று அதிமுக கூட்டத்தில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆவேசமாக தெரிவித்துள்ளார். பேசுறாரு அதிமுக எப்படி பாரதிய ஜனதா கூட்டணியோட இருக்கலாம், எப்படி போய் சேரலாம்? யாரு முதலமைச்சர் கேட்கிறார் சட்டமன்றத்தில், இந்த எம்எல்ஏ எங்கேயாவது இருந்தார், அமர்ந்திருந்தார், திடீர்னு எதிர்ச்சார். நான் எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்திருக்கிறேன், முன் வரிசையில் அமர்ந்திருக்கிறேன், அவர் எனக்கு எதிர்த்து மாதிரி அமர்ந்திருக்காரு. உடனே நீ கேட்கிறார், எப்படிங்க பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்கலாம், நீங்க 2030 வரைக்கும் கூட்டணி வைக்க மாட்டேன்றீங்களா, எப்படி போய் வைக்கிறீங்கன்னு கேக்குறீங்க. நான் சொன்ன இது எங்க கட்சி ஐயா, நாங்க யாரோட வேணாலும் கூட்டணி வைப்போம். உனக்கே எரிச்சல் வருது, உனக்கே கோபம் வருது, ஏன் உனக்கு பயம் வருது? நம்ம கட்சிங்க அப்படி பதட்டப்படுறாரு. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சு விட்டால் கடந்த 4 ஆண்டு காலத்திலே இவள் செய்த ஊழல்கள் அம்பலப்படுத்திவிடும் பயம். அதனாலதானே நீங்க சட்டமன்றத்தில் கேக்குறீங்க. இன்னொன்னு சொல்றாரு, திமுக கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணியா, பலம் வாய்ந்த கூட்டணி திமுக கூட்டணியா. திரு ஸ்டாலின் அவர்களே பொறுத்து பாருங்கள், அண்ணா திமுக தான் பலம் வாய்ந்த கூட்டணியாக அமையும் 2026 சட்டமன்றத்தில். ஒரு கூட்டணி அமைச்சதுக்கே உன்னால பொறுக்க முடியல, இன்னும் பல கட்சிகள் எங்களோடு வந்து இணைகின்ற பொழுது திரு ஸ்டாலின் அவர்களே நடுநடுங்கி போயிருவீங்க. ஏன்னா 4 ஆண்டு காலத்துல எதுவுமே செய்யலையே, செஞ்சா தலைமை மக்களை பார்க்க முடியும். அண்ணா திமுக அம்மா இருக்கின்ற பொழுதும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகும் சரி, நிறைய திட்டங்களை செயல்படுத்திய காரணத்தாலே துணிச்சலோடு நெஞ்ச நிமிந்து எங்களுடைய நிர்வாகிகள் மக்களை சந்திப்பார்கள். நீங்க எந்த முகத்தை வச்சுக்கிட்டு போய் மக்களை சந்திக்க போறீங்க? எல்லா துறையிலுமே ஊழல், ஊழல் இல்லாத துறையே கிடையாது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.